மீனாவுமே ரொம்பவே பயந்து போய் இந்த பக்கம் வித்யாவோட வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. சொல்லப்போனா தன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது யாருன்னு தெரியல. சொல்லப்போனா அவங்க வந்ததை பார்த்தா எனக்கு பயமாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் போந்திருப்பாங்க. அதே நேரம் வித்யாவோட வீட்டுக்குள்ள வந்த உடனே தெரியுது, சொல்லப்போனா ரோகிணியுமே அங்கதான் இருக்காங்க. ரோகிணியுமே இந்த பக்கம் மீனா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இங்க திடீர்னு மீனா வந்ததை பார்த்த உடனே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, என்னாச்சு மீனா, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ மீனாவுமே ரொம்ப பதட்டத்தோட இந்த பக்கம் ஒண்ணு இல்ல, இந்த மாதிரி நான் பூ கொடுக்க போகும்போது என்ன ஒருத்தர் ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் நான் பயந்து போய் இந்த பக்கம் வித்யாவோட வீட்டுக்குள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ரோகிணியுமே அதெல்லாம் ஒண்ணு இல்ல, யார் உங்களை ஃபாலோ பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கீழே எட்டி பாக்குற மாதிரி பாக்குறாங்க. அப்ப யாருன்னு தெரியல, ரெண்டு பேரும் வந்து டூ வீலர்ல போற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் வந்து ரோகிணி எட்டி பார்த்த உடனே அவங்களுமே கிளம்புறாங்க. ஆனா அவங்க இந்த பக்கம் ரோகிணி பார்த்த உடனே அது வந்து சிட்டியோட ஆள் மாதிரியே தெரியுது. என்ன இது, எதுக்காக சிட்டியோட ஆள் இவங்களை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க கரெக்டா திருப்பி உள்ள வரும்போது டேபிள்லயுமே வந்து இங்க முத்துவோட போன் இருக்கு. இதை பார்த்தோன்னே இங்க ரோகிணி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. உடனே அங்க மீனா கிட்ட போயிட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் உங்களை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லிட்டு அந்த முத்துவோட போனையுமே எடுத்து இங்க வித்யாட்ட கொடுத்து முதல்ல இந்த போன் எடுத்து வேற இடத்துல வை அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இங்க வித்யாவுமே டைரக்டா அந்த போன் எடுத்துட்டு போயிட்டு கிச்சன்ல வைக்கிறாங்க. பட் ஆனா அவங்க எடுத்துட்டு போகும்போதே லைட்டா வந்து அவங்களோட விரல் பட்டு அந்த போனுமே ஆன் ஆயிடுது. அது கவனிக்காம இங்க வித்யாவுமே அங்க கிச்சன்ல கொண்டு போய் வச்சுட்டு எப்பவும் போல அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க முத்துவோட ஃப்ரெண்டுமே கால் பண்ணி முத்துக்கு, இங்க பாரு முத்து, உன்னோட போன் ஆன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், சொல்லப்போனா உன் போன் ஆன் ஆயிடுச்சு, ரிட்டர்ன் நீங்க அவங்களுக்கு கால் பண்ணலாம்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டு முத்துவுமே ஷாக் ஆயிட்டு, இரு நான் பட்டறைக்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவோட செட்டுக்கு போறாங்க. அங்க செட்டுக்கு போயிட்டு, ஆமாண்டா நீ சொன்னது உண்மைதான், அந்த போன் ஆன் ஆயிடுச்சு, பேசாம போன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போனை ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா முத்துவோட போனுமே ரிங் போகுது, ஆனா யாருமே எடுக்க மாட்டேன்றாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் முத்துவுமே வந்து யாரோ வந்து போன் ஆன் பண்ணியிருக்காங்க, பட் ஆனா அந்த போனை வந்து நம்ம கால் எடுக்க மாட்டேன்றாங்க. இப்போ எப்படியாவது இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணுமே, எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ இங்க முத்துவோட ஃப்ரெண்டுமே இருந்துகிட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் மூலமா நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த போன் எந்த இடத்துல இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா முத்துக்குமே அதோட ஒரு பெட்டரான ஐடியா இருக்கு. சொல்லப்போனா நம்ம ஸ்டேஷனுக்கு போயிருவோம், இப்போ என்னோட போன் ஆன் ஆயிடுச்சுல்ல, ஆல்ரெடி இந்த ரீசன் எல்லாமே ஸ்டேஷன்ல தெரியும், அவங்க கிட்ட சொன்னா அப்படின்னா அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா முத்துவோட ஃப்ரெண்டும் ஸ்டேஷன் போறாங்க. அங்க போயிட்டு அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டரும் இந்த விஷயத்த சொல்றப்போ அவருமே, ஆமாப்பா உங்களோட போன் ஆன் ஆயிருக்கு, பேசாம நம்ம கண்ட்ரோல் ரூம்ல சொல்லி நான் ட்ராக் பண்ண சொல்றேன், எந்த ஏரியால இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்க கூட ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டருமே இந்த பக்கம் முத்துக்கிட்டையும் முத்தோட ஃப்ரெண்ட்டையும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்துவோட போனுமே எந்த ஏரியால இருக்கு அப்படிங்கிறதுமே ட்ராக் பண்ணிட்டு இந்த இன்ஸ்பெக்டருமே வந்து ஒரு கான்ஸ்டபிளை கூட அனுப்பி வைக்கிறாரு. அங்க டேரக்டா இங்க முத்துவுமே வந்து வித்யாவோட வீட்டுக்கு முன்னாடி வந்துடுறாங்க. சொல்லப்போனா இந்த டவர்ல இருந்தப்ப கனெக்ட் ஆயிருக்கு, இப்போ கூட உங்களோட போனு இந்த இடத்துக்குள்ள தான் லொகேஷன் காட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு இங்க முத்துவுமே கொஞ்சம் யோசிக்கிறாங்க, என்ன இது, இந்த வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையை சொல்லப்போனா முத்துக்கு இங்க இருக்கிறது வித்யாவோட வீடு அப்படிங்கிறது தெரியாது. அவங்களுமே நம்ம யதார்த்தமா இங்க வீட்டு கதவை தட்டுறாங்க. அப்ப கதவை திறந்து வித்யா வந்துட்டு, என்ன முத்து இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்ல இந்த மாதிரி வந்து என்னோட போன் மிஸ் ஆயிடுச்சு, நான் அதை ட்ராக் பண்ணிட்டு வந்தேன், இங்கதான் இருக்கிற மாதிரி காட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க வித்யாவும் ரோகிணியும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் திரும்பி பார்த்தா ரோகிணியுமே அவங்க பக்கத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மீனாவுமே அங்க ரெஸ்ட் ரூம்ல இருந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த முத்துவுமே, என்னாச்சு மீனா நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்லங்க என்ன ரெண்டு ரவுடி பசங்க ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருந்துச்சு, அதான் நானும் பதட்டத்துல இந்த பக்கம் வித்யா கிட்ட வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓ அப்படியா, சரி சரி, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மீனா திருப்பி கேட்கவும், இல்லம்மா இந்த மாதிரி என்னோட போனை நான் ட்ராக் பண்ணேன், இன்னைக்கு தான் அந்த போன் ஆன் ஆச்சு, இப்போ ஒரு 2 மணி நேரம் தான் இருக்கும் ஆன் ஆகி, அதனால தான் ட்ராக் பண்ணிட்டு வர்றப்பதான் இந்த வீட்டுல தான் காட்டுது அந்த போன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கரெக்டா வீட்டுல இருக்க வித்யாவுமே வந்துட்டு, என் வீட்டுல எல்லாம் போன் இல்லையே, உன் போனை நான் ஏன் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துக்கிட்டு கேட்கறாங்க. அப்போ முத்துமே இல்ல, நான் சொல்லல, இந்த மாதிரி ட்ராக்கிங்ல தான் காட்டுச்சுன்னு சொல்லிட்டு அப்பதான் முத்து நகர்றாரு. முத்துக்கு பின்னாடி ஒரு கான்ஸ்டபிள் நிக்கிறத பார்த்த உடனே இங்க வித்யாவும் ரோகிணியும் பயங்கரமா பயந்துடுறாங்க. அதே நேரத்துல அந்த கான்ஸ்டபிள், இங்க பாருங்கம்மா இங்கதான் லொகேஷன் காட்டுது, நான் இங்கேயும் தேடுறேன், அதுக்கப்புறம் மாடியிலையும் போய் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வித்யாவோட வீட்லயுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா போலீஸ்காரங்க தேட ஆரம்பிக்கும் போது இங்க முத்துவோட போனுமே கிடைச்சிருது. சொல்லப்போனா கிச்சன்ல இருந்து கிடைக்குது. இதை பார்த்தவங்க போலீஸ்காரருமே, ஏமா இந்த போன் இந்த வீட்டுல இல்ல, நீங்க இந்த போன் பாருங்க கிச்சன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறாங்க. இதை பார்த்தவங்க முத்துக்கும் மீனாக்கும் பயங்கரமான ஷாக்கு. இன்னொரு பக்கம் இங்க ரோகிணியுமே வந்து, ஐயோ போச்சு சிக்கிட்டோம், இதுக்கு மேல என்ன நடக்க போதே தெரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க வித்யாக்குமே ஒண்ணுமே ஓடல, தேவையில்லாம நம்ம காலையில வந்து தெரியாம சுவிட்ச் ஆன் பண்ற போல இருக்கு, அதனாலதான் மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு அவங்களுமே திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த கான்ஸ்டபிளும் இருந்துகிட்டு, ஏமா இப்பதானே யோகியமா பேசினேன், அப்புறம் என்னம்மா போன் இங்க உள்ள வச்சுட்டு இல்லன்ற அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே முத்துவுமே இருந்துட்டு, இல்ல சார் அவங்க எனக்கு கொஞ்சம் வேண்டப்பட்டவங்க, எப்பா அதெல்லாம் எனக்கு தேவையில்ல, அவங்க உனக்கு வேண்டப்பட்டவங்களா இருந்தாலும் நீ என்கிட்ட கேஸ் கொடுத்துருக்க, நான் விசாரிக்க வேண்டியது என்னோட கடமை, நீ சும்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போன் எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி வித்யாட்ட கேட்கறாங்க. அப்ப வித்யாவும் இருந்துகிட்டே, இல்ல சார் நான் இந்த போன் எடுத்துட்டு வரல, இது எப்படி வந்துச்சு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இன்னொரு பக்கம் இங்க ரோகிணியுமே இருந்துட்டு திருத்துன்னு முடிக்கிறாங்க. ஏமா நீ சொல்லு, இது போன் எப்படி இங்க வந்துச்சு, சொல்லப்போனா அந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு கனெக்டிங்ல இருக்கிற ஒரே ஆள் நீ மட்டும்தான், இந்த போன் இங்க எப்படி வந்துச்சுங்கிறத நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பக்கம் ரோகிணியுமே என்ன பண்றதுன்னு தெரியாம திருத்துன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்தவன போலீஸுமே இருந்துகிட்டு, ஏமா எனக்கு என்னமோ ஓமால தான் டவுட்டா இருக்கு, முதல்ல உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல சார் நாங்க எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அப்ப இந்த போலீஸ்காரரும் இருந்துகிட்டு சரி விடுங்க நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து உங்களோட போனை மட்டும் எனக்கு ஒரு நாள் தேவைப்படும். இந்த போன்ல இருந்து வீடியோ எப்படி அப்லோட் ஆச்சு, எந்த ஐடியில இருந்து போயிருக்கு, அது மட்டும் இல்லாம யார் யாரெல்லாம் எந்தெந்த போனுக்கு மாத்திருக்காங்கிற வரைக்கும் எல்லா டீட்டெயில் என்ன எடுக்க முடியும். நான் ஸ்டேஷன் கொண்டு போயிட்டு இதுல இருக்கிற டீட்டெயில் எல்லாம் எடுத்துட்டு நான் உங்களுக்கு நான் கால் பண்றேன். சொல்லப்போனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மேடமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களோட பார்வையே சரியில்லை. எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு அக்யூஸ்ட பார்த்தா இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியும். எனக்கு என்னமோ போன திருநது இவங்களா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கான்ஸ்டபிளும் சொல்லிட்டு முத்துவோட போன் எடுத்துட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் எங்க முத்துக்குமே வந்து ரொம்ப டவுட் ஆயிடுது. எதுக்காக பார்லர் மேடம் என் போன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ முத்துவுமே வாய் இருக்காம டைரக்டா இங்க பாருங்க என் போன் எடுத்தா நீங்க எடுத்துன்னு சொல்லிடுங்க, இந்த பிரச்சனை இதோட முடிச்சிருவோம், சம்பந்தமே இல்லாம ஸ்டேஷன் போய் பிரச்சனை ஏற போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ரோகிணியுமே ஒரு பக்கம் யோசிச்சாலும் இருந்தாலும் அவங்களோட கௌரவத்தை விட்டு கொடுக்காம இருக்கிறதுனால எதுவுமே வாயை திறக்காம விட்டுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் முத்துவோட போன்ல இருந்து எல்லா ரெக்கவரி டேட்டாவும் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த டேட்டா மூலமா கண்டிப்பா தெரிய வர போறது இங்க ரோகிணி தான் இந்த போனை திருடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சத்யாவோட வீடியோவை லீக் பண்ணது அவங்க தான் அப்படிங்கிறது தெரிய போகுது.